சிவாங்கி சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஒரு சில உண்மைகளை பேசியிருக்காங்க. அதை பற்றி பிரபலமான நடிகை ஒருத்தவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்காங்க. யார் அந்த நடிகை, அவங்க சொன்ன சந்தோஷமான செய்தி என்ன அப்படிங்கிறதையும் கூடவே நடிகை ரம்பாவுடைய சொத்து மதிப்பு குறித்த தகவல் இப்போ வெளியே இருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவாங்கி சமீபத்தில் பேட்டியில் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை காதல் தோல்வி அடைஞ்சிருச்சு, நான் இப்போ தனியாக தான் இருக்கிறேன், என்னுடைய அம்மா அப்பா காதலுக்கு எதிரி கிடையாது, அவங்கள்ட்ட எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேணும்னு சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கு காதல் திருமணம் செய்து கொள்ள தான் விருப்பம்னு வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அப்போ சிவாங்கிட்ட நீங்கள் யார் கூடயாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் இருந்தேன், சரிப்பட்டுவே இல்லை, இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடகி சிவாங்கி பேட்டியில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பேசின விஷயம்தான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வயலை வந்துட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, நாடோடிகள் படம் மூலமாக சினிமா துறைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் அபிநயா. இவங்க இந்த திரைப்படத்துக்கு பிறகு பல திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. தற்சமைக்கும் மூக்குத்தியம்மன் 2 ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த புகைப்படம் கூட தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த நிலையில் நடிகை அபிநயாவுக்கு தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சந்தோஷமாக ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நடிகை அபிநயாவுக்கு திருமண என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்குது. திருமண என்கேஜ்மெண்ட்டை எடுத்த புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அவங்க திருமணம் பண்ணிக்க போகிற மாப்பிளோட ஃபேஸை காமிக்காமல் கையை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய புகைப்படத்தை இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ரிங்ஸ் த பெல்ஸ் கவுண்ட் த பிளெஸ்ஸிங் ஃபார் எவர் ஸ்டார்ட் டுடே என்கேஜ்டு #பெல்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங் அப்படிங்கிற கேப்ஷனோட தான் பதிவிட்டிருக்காங்க. இந்த பதவி பார்த்து ரசிகர்கள் இருக்கும் நடிகை அபிநயாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. எங்களுடைய சின்ன சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, 90s காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணியாக வலம் வந்தவங்க தான் நடிகை ரம்பா. நடிகை ரம்பா தமிழ் மொழியை தாண்டி தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடி, பெங்காலி, போஜ்புரி, ஆங்கிலம் என பல மொழி திரைப்படங்கள் நடித்து பிரபலமான நடிகையாக வலம் வந்த காலகட்டத்தில் ரவீந்தர் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு குழந்தைக்குன்னு வெளிநாட்டில் வசிச்சு வர்றாங்க. திருமணத்துக்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகியிருந்த நடிகை ரம்பா இப்போ மீண்டும் நடிக்க தொடங்கியிருக்காங்க. தற்சமயம் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஜோடி ஆர் யூ ரெடி நடன நிகழ்ச்சியில் நடுவராக கலந்துக்கிட்டு இருக்காங்க. அண்மையில் ராபர்ட் திரைப்படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிகவும் சிறப்பாக நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில் ரம்பா, தயாரிப்பாளர் தானு என பலரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில் நடிகை ரம்பாவுடைய சொத்து மதிப்பு குறித்த தகவல் தான் இப்போ வெளியாகிருக்குது. நடிகை ரம்பா அவருடைய கணவரிடம் 2000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருப்பதாக தகவல் வெளியாகிருக்குது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமங்க ரெட் டபிள் 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.